இதிகாசங்களில் புகழப்பட்ட முதல் வளர்ப்பு மகன் கண்ணன்தான். மதுராபுரியில் பிறந்த சில மணி நேரங்களிலேயே பிருந்தாவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு வளர்ந்தவன். பால்மணம் மாறாத சிசுவாக பெற்ற தாயின் தாய்ப்பாலை கூட அருந்தும் பாக்கியம் பெறாதவன். அதனால் தானோ என்னவோ பிருந்தாவன கோகுலத்தில் அவன் பாலையும் வெண்ணையையும் திருடி திருடி தின்றிருக்கலாம். யதுகுலத்தில் பிறந்த கண்ணனை ஆயர்குல மன்னனாக தங்கள் அன்பு ரமணனாகவே அவர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். கோலிவுட் ரமணாவுக்கு வேண்டுமானால் மன்னிப்பு என்ற வார்த்தை பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் கோகுலத்து ரமணனுக்கு அது மிக பிடிக்கும் என்கிறார் ஆண்டாள். சரி, ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும்? தவறு செய்ததால். ஆமாம், ஏன் தவறு செய்ய வேண்டும்? அது தெரிந்து செய்த தவறல்ல, தெரியாமல் நடந்த தவறுகள். எங்கள் ஆயர் குலத்தின் குவாலிட்டி என்னவென்று தெரியுமா? காலையில் மாடு கன்று மேய்க்க பாடிக்கொண்டே கிளம்புவோம். பசித்தால் இருப்பதை பகிர்ந்துண்டு சாப்பிடுவோம். நாங்கள் கல்வியறிவு அதிகமில்லாத படிக்காத இடையர் குலத்து ஆட்கள். ஆனால் நீ எங்கள் குலத்தில் வந்து குறையில்லாமல் பிறந்த கோவிந்தன். நீ பெரிய அறிவாளி. நீ எங்கள் குலத்தில் பிறந்ததே எங்களுக்கு பெரும் புண்ணியம். உனக்கும் எங்களுக்கும் இருக்கும் உறவை யாராலும் பிரிக்க முடியாது. இதையும் மீறி எப்போதாவது சிறுபிள்ளைத்தனமாக நாங்கள் ஏதாவது தெரியாமல் பேசியிருந்தாலோ அல்லது உன்னை தவறாக பேர் சொல்லி கூப்பிட்டு இருந்தாலோ அதற்கெல்லாம் கோபப்படாமல் நாங்கள் செய்ததை எல்லாம் மன்னித்து விடு. நாங்கள் கேட்பதை கொடுத்து விடு. அப்படி கொடுத்து விட்டால் அதுவே போதும். உன்னையே நினைத்து பாடிக்கொண்டிருப்பதை விட நாங்கள் வேறு என்ன புதிதாய் செய்துவிடப் போகிறோம்? ஆண்டாள் கண்ணனிடம் தான் அறியாமல் செய்த தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிறார். அவன் மன்னிப்பான் என்று மிகவும் ஆணித்தரமாக நம்புகிறார். திருப்பாவை 28ஆம் நாள் பாடல். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம். அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம். குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனமும் சீறி அருளாதே. இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய்.